கிறிஸ்துவுக்காக பவுல் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று பார்க்கிறேன். இந்த அறிவு, இந்த கல்வி, இந்த லைஃப், இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பு, இதெல்லாம் நான் என்ன பண்றேன், நஷ்டமா பார்க்கிறேன். ஏன்னா கிறிஸ்துவை அந்த அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக, நான் அவரை எடுத்துக்கிறதுக்காக, அவரோடு நான் இணைந்து கொள்வதற்காக, அந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதற்காக நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் நஷ்டமாய் பார்க்கிறேன். கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக சொல்லுங்க. கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மை. அந்த அறிவில் ஒரு மேன்மை இருக்குது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதில் ஒரு மேன்மை இருக்குது. அந்த கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாத்தையும் நஷ்டமாக பார்க்குறேன். எனக்கு லாபமாக இருந்தவைகள் மட்டுமல்ல, அவரை அறிந்து கொள்வதற்காக அந்த அறிவினுடைய மேன்மை இருக்கிறது. இந்த ஆராதனையில் ஒரு மேன்மை இருக்கிறது, இந்த செய்தியினுடைய மேன்மை இருக்கிறது, இந்த பிரசன்னத்தை அனுபவிப்பதில் ஒரு மேன்மை இருக்கிறது. எல்லாம் என்னை கிறிஸ்துவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுனால, இந்த கிறிஸ்துவண்டையில் என்னை கொண்டு போய் சேர்க்கிறதுனால, அதை தாண்டி இருக்கிற எல்லா காரியத்தையும் நான் நஷ்டமாக தான் பார்க்கிறேன். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, அது மாத்திரம் என் கர்த்தராகிய கிறிஸ்து அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமே எண்ணி கொண்டிருக்கிறேன். ஐ திங்க் நான் நஷ்டமாக பார்க்குறேன். ஏன்னா என் லைஃப்பில் என் இயேசுவை தவிர மேன்மையான ஒரு காரியம் இல்லை, அவரை பற்றி அறிந்து கொள்வதை தவிர மேன்மை இல்லைங்கிறத நான் பார்க்குறேன்.